வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபீஸ் ஒரு ரெசிபி பட் ஃபார் டூ பர்பஸ் ஐம் கோயிங் டு ஷோ யூ. இது வந்து வேற ஒன்றும் இல்லை, கர்ச்சிக்காய். இது வந்து கணேஷாக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்ம வந்து தமிழ்நாட்டில் மோதகம் அப்படின்னு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கர்நாடகாவில் வந்து இந்த கர்ச்சிக்காய் வந்து ரொம்ப விசேஷம். அதை வந்து என்ன பண்ணுவான்னா மாலை மாதிரி பண்ணி கணேஷாக்கு சாத்துவா. அது வந்து தமிழ்நாட்டிலையும் பண்ணுவா, பட் இங்கே வந்து ஜாஸ்தி பண்ணுறது. இதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த அக்கேஷனில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் அபவுட் சம்திங் which is very very important. Everybody may be experiencing this. நான் வந்து சமைக்க ஆரம்பித்த போது எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது. ஸோ எல்லாம் எப்படின்னா எல்லாம் கண் திட்டம் அப்படின்னு பார்த்து தான் போட்டுருப்பேன். ஸோ மெஷர்மெண்ட்டு அப்படிங்கும்போது ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ஷோயிங் த வீடியோவில் ஐ ஸ்டார்டட் ஐ தாட் ஐ வில் லேர்ன் அண்ட் தென் ஷோ கரெக்ட்லி அப்படின்னு. அப்போ தான் ஐ காட் திஸ் ஒரு பொக்கிஷம். என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளை மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்பா. நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்து அம்மா தான். அந்த விஷயத்தில் எங்கள் அம்மாவும் எனக்காக வேண்டி இந்த ஒரு டைரி எழுதி வச்சுட்டு போயிருக்கா, நிறைய ரெசிபீஸ். அதை நான் பார்க்கவே இல்லை. எப்போ எனக்கு இது கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், once I started my video, suddenly I found this after she passed away. So this was my treasure, I should tell you. So in the video, I thought I will dedicate to my mom, who is very very perfect in all her work. So let me also try to do like that. Okay, நம்ம வந்து இப்போ வீடியோ போகலாம். ஸோ இந்த கர்ச்சிக்காய்க்கு வேணுங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். மேல் மாவு, இதை வந்து ஸ்வீட் சமோசா அப்படின்னு கூட சொல்லுவா. நான் வந்து இந்த மேல் மாவை முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேன், ஏன்னா இது 1 hour ஊறணும் அப்படிங்கிறதுனால. பட் ஐ வில் டெல் யூ வெரி வெரி கிளியர்லி ஹவ் யூ ஆர் சப்போஸ் டு மேக் திஸ். இது வந்து மைதா மாலை நார்மலி தே வில் டூ, பட் ஐ ப்ரிஃபர் டூயிங் வித் சிரோட்டி ரவை. குட்டியாக கிடைக்கும், சிரோட்டி ரவைன்னு கேட்டாலே தருவா. சிரோட்டி பண்ணக்கூடாது. நான் அதை என்ன பண்ணேன்னா, இந்த ஒரு கப்பு, இந்த மெஷரிங் கப்பு 250 மில்லி இருக்கு இல்லையா, இதுக்கு 1 கப்பு எடுத்துட்டேன். இதை வந்து அது கூட கொஞ்சம் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் நெய்யை விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, 1 டேபிள் ஸ்பூன் இல்லை, வெறும் 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஒரு மைதா மாவு போட்டுட்டேன். ஏன்னா அப்போதான் பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை என்ன பண்ணோம், கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் தண்ணியும் போட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு we have to leave it for நல்லா ஊறணும். அப்போதான் அந்த கர்ச்சிக்காய் வந்து கிறிஸ்பியாக சூப்பராக வரும் வெளியில் பண்ணும்போது. ஸோ இதை நான் ரெடியாக பண்ணி வச்சுட்டேன் ஊறணும் அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம வந்து அந்த உள்ளே வைக்கிற பூர்ணத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு மெயினாக கொப்பரை, இட் இஸ் ட்ரை கோகனட். நீங்கள் உங்கள்கிட்ட கோகனட் தான் இருக்குன்னா நல்லா வறுத்து பொடிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு கோகனட்டை பொடி பண்ணி இந்த கப்புக்கு 3/4 கப்பு எடுத்துட்டுருக்கேன். ஓகே, 3/4 கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துட்டுருக்கேன். அது கூட ஃப்ளேவருக்கு சேர்க்க போகிறது இந்த எள்ளு, வெள்ளை எள்ளு. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அது கூட நம்ம போட போகிறது பாதாம் வந்து ஒரு 20 பாதாம்ஸு, ஒரு 10 கேஷ்யூ நட்ஸும் இதில் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பொரிக்கடலை, இந்த பொரிக்கடலையும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அது கூட நம்ம கொஞ்சம் ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம சுட வச்சுக்கணும். ஸோ இந்த இது வந்து எல்லாம் சேரும்போது 1 கப்பு கண்டிப்பாக வரும். அதனால 1 கப்பு கோபுரமாக இந்த வெல்லமும் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் வறுத்துட்டு கடைசியில் போட்டு மிக்சியில் ஒரே ஒரு கிர்ன்னு பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒன்றொன்னா வறுக்க ஆரம்பிக்கும். இது வறுக்கணும்னா ஃப்ரை பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட்டு சுட வைக்கணும், அவ்வளோதான். இப்போ ஏலக்காய் சுட்டுருக்கு இல்லையா, அது கூட நான் இந்த பொரிக்கடலையும் போடுறேன். பொரிக்கடலை 2 டீஸ்பூன் தான் போட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மணமாக இருக்கும், அதனால தான். ஸோ இதை வறுத்து தனியாக எடுத்துட்டு எள்ளு போடலாம். எள்ளு மட்டும் நல்லா பொரியணும். ஸோ கொஞ்சம் சுட்டா போதும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மிக்சியில் ஒரே ஒரு திருப்பு தான், ரொம்ப நைஸாக அரைய வேண்டாம். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த கொப்பரையை பொடி பண்ணி வச்சுட்டேன், அதனால் இதெல்லாம் ரொம்ப அரைய வேண்டாம். கொஞ்சம் நல்லா ஜஸ்ட்டு ஒரு விப்பரில் ஒரு தரம் பண்ணினாலே போதும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த பூர்ணத்தை பண்ண போகிறோம். ஸோ இது சுட்டாச்சு.
இப்போ பாதாம் அதே மாதிரி கேஷ்யூ நட்ஸு இதையும் கொஞ்சம் சுட வச்சுக்கலாம். வறுக்க வேண்டாம், சுட வச்சா போகிறோம். அப்போ தான் அதில் பொடியும் கொஞ்சம் இல்லாட்டா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இல்லையா, இந்த இது கொஞ்சம் பாதாம், அதனால கொஞ்சம் சுட்டா போதும். ஸோ இப்போ எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு பாருங்கள் படப்படப்படான்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் நல்ல மனம் வரும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃப்ளேவருக்கு ப்ளஸ் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சமானது எள்ளும் கூட, அதனால இதையும் போட்டு வறுக்கிறோம். ஸோ இதுவும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பொடி பொடிக்க போகிறோம், அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆறிட்டு ஸோ நான் மிக்சியில் வந்து நம்ம வறுத்திருக்கிற எள்ளு, ஏலக்காய், பொரிக்கடலை, அதுக்கப்புறம் கோடம்பி அண்ட் பாதாம் எல்லாத்தையும் போடுறேன். இதை வந்து ஒரு பொடி பொடிச்சதுக்கப்புறமா கடைசியில் நம்ம இந்த வெல்லத்தையும் அது கூட சேர்த்து ஒரு திருப்பிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கலக்கலாம். இப்போ இந்த கொப்பரை இதோட சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இப்போ பொடிச்சுன்னு வந்திருக்கேன் பார்த்தலாம், இந்த மாதிரி கரக்கரான்னு தான் பொடிக்கணும். அப்போ தான் அந்த உள்ளே வச்சு நம்ம மூடும்போது நல்லா வரும். இப்போ கடைசியில் இதையும் வெல்லத்தையும் போட்டு விக்கரில் ஒரே ஒரு தரம் பண்ணுறேன். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடலாம். ஆக்சுவலி தெர் இஸ் அன் ஆப்ஷன். நீங்கள் இதில் வந்து சுகரும் சேர்க்கலாம், இல்லைன்னா வெல்லம் சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லமும் நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இப்போ வந்து நம்மளோட இது ரெடி ஆகிடுது. பூரணம் உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி ஆகிடுது. ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம அதை சின்ன சின்ன சப்பாத்தி மாதிரி இட்டு அதை வந்து நம்ம இது உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, பாண்டியில் கொஞ்சம் எண்ணெயை வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து முதல்ல ஒரு கொஞ்சம் பால்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காக பண்ணக்கூடாது, ஏன்னா உள்ளே தானே அந்த ஸ்வீட் பூர்ணம் வைக்க போகிறோம். அதனால கொஞ்சம் தின்னாக தான் பண்ணணும். இது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஊரில் வந்து மோதகத்தை விட இது ஜாஸ்தி பண்ணுவா. நம்ம தமிழ்நாட்டில் அரிசியில் வந்து நம்ம மேல் மாவு பண்ணி மோதகம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு அங்கே அந்த மாதிரி வழக்கம். பட்டு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம குழக்கட்டை மாவு பண்ணி பூர்ணம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறத விட இதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு நம்ம தின்ன ஒரு நம்ம யூஸ்வலாக பூரிக்கு பண்ணுவோம் இல்லையா, மோஸ்ட்லி அந்த சைஸ்க்கு நம்ம பண்ணிக்க வேண்டியதான். பூரி ரொம்ப மேல் மாவும் தொடர்றது வேண்டாம். ஆக்சுவலி சில பேர் என்ன பண்ணுவான்னா, இந்த மேல் மாவு பெசுறோம் இல்லையா, நான் சொன்னேன் உங்களுக்கு சிரோட்டி ரவையை ஒரு கப்பு எடுத்துட்டேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பு சொன்னேன் இல்லையா, அதில் அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூனு, ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மைதா மாவு கலந்துட்டேன். மைதா மாவு போடாமலும் பண்ணலாம், பட் மைதா மாவு போட்டால் நல்ல பைண்ட் ஆகும். இந்த மாதிரி இழுத்து நீங்கள் பண்ணுறதுக்கு வாக்காக இருக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுவான்னா, நான் இப்போ அதில் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டேன் ஒரு டேஸ்ட்காண்டி. அதில் சம் பீப்புள் வாட் தே டு, தே புட் சம் சுகர் ஆல்சோ, சுகர் பவுடர் பண்ணிட்டு அதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுவா. ஸோ தட் வெளியிலையும் நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம பண்ணின இந்த பூர்ணத்தை வைக்கிறோம். இந்த பூர்ணத்தை வச்சுட்டு என்ன பண்ணோம், இந்த சைடில் கொஞ்சோண்டு தண்ணியை லைட்டாக இப்படி டச் பண்ணி விடலாம். சில பேர் மைதா மாவு கூட கரைச்சி போடுவா, பட் ஐ ஹவ் புட் ஒன்லி இந்த மாதிரி தண்ணி. இதை பண்ணிவிட்டு தண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். ஏன்னா இது ஓப்பன் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, இது எண்ணெயிலலாம் போயிடும். அப்போ எண்ணெயில் வந்துடுதுன்னா அது சரியாக வராது, அது ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகிடும். அதனால இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு பேர் சமோசா கட்டரு. இதை வந்து இந்த கரிச்சிக்காய் கட்டரை வச்சு என்ன பண்ணோம், இந்த ஓரம்லாம் எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். சில பேர் வந்து பெரிய சப்பாத்தி மாதிரி பெருசாக பண்ணிவிட்டு அந்த ஒரு இதை வச்சு கட் பண்ணி இல்லை ஒரே மாதிரி ஷேப்புக்கு அப்படி பண்ணுவாள். அந்த மாதிரியும் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம் பிகினர்ஸை. இல்லை உங்களுக்கு இஃப் யூ ஆர் ஷுவர் லைக் பூரி மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இப்படி க்ளீனாக எடுத்து நம்ம ஒரு 4-5 பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம எண்ணெயில் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எண்ணெயும் ரொம்ப புகையை விட்டுறக்கூடாது, அதுக்காக காயாமல் இருக்கக்கூடாது.
ஸோ நான் ஒரு 4 எண்ணம் பண்ணிவிட்டு எப்படி போடணும் அப்படிங்கிறத காட்டுறேன். பாருங்க, இன்னொன்று அதே மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்குள்ளே பூர்ணமாக வச்சாச்சு. ஸோ இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது வந்து இந்த அவுட்டர் மாவு வந்து மைதா மாவில் பேசிவா. இப்போ வந்து மெனி பீப்புள் ஆர் நாட் ப்ரிஃபரிங் மைதா மாவை. ப்ளஸ் இந்த சிரோட்டி ரவையில் பண்ணுறது வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதனால ஐ ஆல்சோ ப்ரிஃபர் மேக்கிங் வித் த சிரோட்டி ரவை. இந்த மாதிரி நம்ம ஃபியூ மோர் ஐ மேக் அண்ட் தென் வில் ஸ்டார்ட் புட்டிங் இன் த ஆயில். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருக்கான்னு ஒரு தரம் டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் புட்டிங். இது எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுக்கணும், இல்லை சிம்மில் வச்சுருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் நிதானமாக தான் போட்டு எடுக்கணும். பாருங்கள், நான் இதில் வந்து ஒரு 5 எண்ணம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் யூ மேக் ஷுவர் நல்லா எல்லா பக்கமும் ஒட்டி இருக்குன்ட்டு, இல்லைன்னா இதில் போடும்போது கலைஞ்சுடுத்துனா ப்ராப்ளம். நம்ம போட்டுட்டு கூட கொஞ்சம் சிம் பண்ணுறது பெட்டர். நல்லா கோல்டன் ப்ரௌனில் எடுக்கணும். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக புஃப்னு மேலே வருது பார்த்தலாம். ஸோ இதை வந்து நல்லா இப்போ சிம்மில் வச்சுடலாம். ஸோ மெதுவாக 2 பக்கமும் திருப்பி பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, முதல்ல பண்ணும்போது கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து அவசரமாக வெள்ளையாக வேணும்னு எடுத்துட்டோன்னா அப்புறமா வந்து இட் வில் பிகம் சாகி. ஸோ இட் ஒன்ட் பி நைஸ் இல்லையா? அதனால நான் இப்போ இன்னொரு டிப் உங்களுக்கு சொன்னேன். மேல் மாவுக்கும் வேணும்னா கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுகர் போட்டுட்டா என்னென்னா கொஞ்சம் வந்து இந்த கலர் கொஞ்சம் கூட ப்ரௌன் ஆகிடும். அது ஒன்று இருக்குது அதில். அவ்வளோதான் கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இல்லை அப்படி போட்டு டேஸ்ட் வேணும்னாலும் அப்படி பண்ணலாம். நம்ம இதில் போட்டிருக்கிறோமே, உள்ளே வச்சுருக்கிற பூர்ணத்துக்கே நிறைய ஸ்வீட் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து இதோட குவான்டிட்டி ஒன்றுனா கூட இந்த கொப்பரை அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் போட்டது. பட் நான் வந்து நல்ல கோபுரமாக ஒரு வெல்லம் எடுத்துட்டேன். இல்லை அதே மாதிரி 1 ஃபுல் சுகரும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நல்ல 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு. நம்ம நல்லா ஒட்டி பண்ணினால கொஞ்சம் கூட அந்த பூர்ணம் வெளியில் வரல. இன்கேஸ் நம்ம பூர்ணம் சரியாக ஒட்டிருக்கலன்னா அந்த பூர்ணம் வந்து இந்த எண்ணெயில் வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். அதனால அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக ஒரு தண்ணியை தடவினோன்னா இது நல்லா ஒட்டின்றோம். பிகாஸ் இட் இஸ் சிரோட்டி ரவையும் கொஞ்சம் நல்ல ஸ்டிக்கி பதம் இருக்கிறது மாதிரி தான். ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்தோன்னா நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது வந்து உள்ளுக்குள்ளே நல்ல ஸ்வீட்டாக, வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும்போது டேஸ்ட் வில் பி நைஸ். அண்ட் கணேஷாவுக்கு வந்து இதை நம்ம க்ளீனாக நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணலாம். ஸோ பக்கத்தில் அக்கம் பக்கத்துலலாம் கொடுக்கறதுக்கும் இந்த ஃபெஸ்டிவல் டேஸில் இட் வில் பி வெரி வெரி நைஸ் இல்லையா? இந்த மாதிரி கொடுக்கும்போது இட் வில் லுக் வெரி நைஸ். இஸ் த வே ஐ மேக் இட் and it will be very very nice. I hope you like this recipe. So as I mentioned earlier, mother is our first teacher, and since she has given me all the measurement, now easily I am following, I am able to share with you. So she is my first teacher, so I am dedicating this to her. Again I am mentioning, and happy Teachers Day to all the teachers, and happy Ganesha Chaturthi to our viewers. Let God give us the strength and wealth and health, everything. Let us celebrate this festival in a very, very happy way. Meet you in the next lovely video. Bye-bye.